Using be form simple present am is are. அந்த ப்ரெசன்ட் டென்ஸை சொல்லி தந்துட்டு அதை எப்படி கதைக்கிறதுன்றதையும் உங்களுக்கு சொல்லித்தார். முதலாவது ப்ரெசன்ட் டென்ஸ் என்று சொன்னால் என்னென்றால் நிகழ்காலம் இல்லையா. இதில் ஹெல்பிங் வேர்ப் ஆக்ஸிலரி வேர்ப்னு சொல்லுவோம். ஹெல்பிங் வேர்ப்பில் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது, பி ஃபார்மில். மெயின் வேர்ப்லேயும் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் பி ஃபார்மில் சொல்லித்தார். இப்போ பி என்று சொன்னால் பி என்று சொன்னால் பி ஃபார்ம் என்று சொல்கிறது. பி என்றால் உண்மையாக இது இருக்கிறது என்றதான் கருத்து. இருக்கிறேன்னு சொன்னால் அதுக்காக கூட ஆஃபீஸுக்கு ஒருத்தர் வர்றாரோ இல்லை கிளாஸ் ரூம் வர்றாரோ பி என்று சொல்கிற இல்லை, அந்த இருத்தல் இல்லை, மறைமுகமாகவே இலக்கணத்தில் வருகிற இருத்தல். சரிதானே. இப்போ பாருங்கள், அதை நான் விளங்கப்படுத்துகிறேன். நேரடியாக இந்த பி பயன்படுற பயன்பாடுகள் எப்படின்னு சொன்னால் பாருங்கள், கவனம் என்றதுக்கு என்ன, கேர்ஃபுல். இப்போ அந்த கேர்ஃபுல்லுக்கு முன்னோக்கு தூக்கி பியை போடுங்க, பி கேர்ஃபுல். வி இல்லை, பி ரெண்டு சொல்லும் உள்ளுக்கு மடிவோம், பி கேர்ஃபுல். கடுமையெல்லாம் உச்சரிப்பில் நீங்கள் அலட்டி கொண்டு கஷ்டப்பட வேண்டாம் ஆங்கிலத்தில். பி கேர்ஃபுல். ஓகே. அதே மாதிரி அப்போ பி கேர்ஃபுல்ண்டா என்ன வருது, கவனமாக இரு. பாருங்க, மறைமுகமாக இது வருது இல்லை. அதே மாதிரி பி அலர்ட்ண்டா என்ன, தயார். பி அலர்ட், தயாராக இது. சரிதானே. அப்படி நீங்கள் என்னென்னத்தை அந்த பியை போட்டுக்கொண்டு கதைச்சு கொண்டு போகலாம். சரிதானே. ரைட். இப்போ இந்த பி ப்ரெசன்ட் டென்ஸில் இந்த பி 3 பிள்ளைகள் இந்த பிக்கு ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது. ஏஎம், ஆம், இஸ், ஆ, இந்த 3 இருக்குது. இவங்களும் இருத்தல் தான் வரப்போகுது சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில். சரிதானே. அப்போ வடிவாக கவனிச்சு கொள்ளுங்க, ஐயோடு தான் இந்த ஏஎம் சேரும் முதலாவது. அடுத்தது ஹி, அவன் அல்லது அவர். ஷி, அவள் அல்லது அவர். இட், இது. அங்கால ஒரு பேர், என்ன பேருன்னான்னு சொன்னால் குமாரோ, நிமலோ, காமினியோ, நிசாரோ, வாட் எவர், நோ ப்ராப்ளம். அங்கால யூ, அதுக்கு என்ன வரப்போகுது, ஆ. வி, ஆ. தே, ஆ. இப்போ இங்கே பாருங்க, அந்த ப்ளூரல் ஃபார்ம்ன்ற அவங்களுக்கு மட்டும்தான் ஆ வரும். ஆனால் ஐயில் இங்கே ப்ரெசன்ட் டென்ஸில் மாத்திரம் ஐக்கு ஏஎம் வரப்போகுது. ஹீ, ஷீட்டெல்லாம் இஸ் வரப்போகுது. அப்போ என்ன, ஐ ஏஎம், ஐஎம் என்றா என்ன, நான் இருக்கிறேன். நான் என்னவாக இருக்கிறேன் என்று உங்களுக்கு கேளுங்க. நான் ஒரு மாணவனாக இருக்கிறேன். ஐ எம் அ ஸ்டூடெண்ட். சரியா வருதா. ரைட். இப்போ அவன் அல்லது அவர் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். ஹீ இஸ் அ டீச்சர். இஸ் என்றது என்ன, இருக்கிறது. அது மாதிரி இது ஒரு மரமாக இருக்கிறது. இட் இஸ் அ ட்ரீ. சிம்பிள். சரிதானே. அங்கே அடுத்தது பாருங்க, குமார் இஸ் அ டீச்சர். குமார் ஒரு ஆசிரியராக இருக்கிறார். இனி நீங்கள் பாருங்க, நீங்கள் ஒரு ஆசிரியராக, யூ ஆர் அ டீச்சர். நாங்கள், வி ஆர் டீச்சர்ஸ். அவர்கள், தே ஆர் டீச்சர்ஸ். அப்போ ஆ என்றது ப்ரெசன்ட் டென்ஸில் இருத்தலை குறிக்கிறது. இஸ் என்றது இருத்தலை குறிக்கிறது. ஏஎம் என்றது இருத்தலை குறிக்கிறது.